அடுத்து கீழே இறங்குகிறோம். வயலும் வயல் சார்ந்த இடமும். அங்கே மருத மரங்கள் அதிகமாக இருந்ததால் அந்த நிலத்தின் பெயர் மருத நிலம். அங்கே நீரை கண்டோம், குளித்தோம், நாகரிகம் அடைந்தோம், நிலைத்து வாழலாம் என்ற எண்ணத்தை கொண்டோம். அங்கே வேளாண்மை செய்யலாம், ஏன் உணவுப் பொருட்களை விளை வைத்து சாப்பிடக்கூடாது என்று முடிவெடுத்தோம். அந்த இடத்திலே உழவுக்கு பயன்படுத்த நாம் வளர்த்த மாடுகளை காட்டு விலங்கை வீட்டு விலங்காக மாற்றுவதற்கு போராடினோம். செல்லமாக அந்த விலங்குகளில் திமிலோடு ஏறி ஏறி விளையாண்டு அன்போடு ஆற தழுவி 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 நம் வயப்படுத்தி வீட்டு விலங்காக மாற்றினோம். அதில் இருந்து வந்ததடா ஏறு தழுவுதல். விஜயநகர பேரரசு வந்து நாயக்க மன்னர்கள் ஆளும்போது கொம்பிலே சல்லிக்காசை கட்டிவிட்டதால் அது சல்லிக்கட்டு என்று ஆறதே ஒழிய உண்மையிலேயே மரபு விளையாட்டு ஏறுதழுவுதல் தான். சங்க இலக்கியத்திலே பாட்டு கொள்ளேற்ற கோளஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆய மகன், காலை அடக்க அஞ்சுகிற ஒரு ஆண்மகனை அடுத்த பிறப்பிலும் திருமணம் செய்ய ஆயர் மகள் விரும்ப மாட்டாள் என்பது சங்க இலக்கிய பாடல். நல்லா கவனிச்சுக்கணும். அப்போ நீ வந்து வேளாண்மை செய்கிற, அங்கதான் கலை, இலக்கியம், பண்பாடு, அரசாட்சி, அங்கதான் வழிபாடு எல்லாம் வருகிறது. அங்கதான் நாம் பாண்டியர்களானோம். நிலம் பள்ளமாக இருந்ததால் நாம் எல்லோரும் பல்லர்கள் என்று அழைக்கப்பட்டோம். அது குடிப்பெயர் அல்ல, காரண பெயர். குடிப்பெயர் வேளாண்மை செய்ததால் நாம் வேளாளர்கள். முதல் திணை குறவர், இரண்டாவது திணை வேளாளர். இடையிலே வாழ்ந்ததால் இடையர்கள் என்று அழைக்கப்பட்டமே ஒழிய அது குடிப்பெயர் அல்ல, காரண பெயர். இடைநிலத்தில் வாழ்ந்ததால் குடிப்பெயர் கோன் ஆயர் என்பது அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் புரிஞ்சுக்கணும். அதுக்கு கீழே வருகிறோம் கடல். கடலும் கடல் சார்ந்த இடமும். அங்கே மீன் பிடித்தோம், மீனவர்கள் என்று அழைக்கப்பட்டோம். அது காரண பெயர், குடிப்பெயர் அல்ல. குடிப்பெயர் என்ன? பறந்து கடற்பரப்பு இருந்ததால் அங்கு வாழ்ந்த நாம் பறந்தவர்கள் என்று அழைக்கப்பட்டோம். அதான் குடிப்பெயர். மீனை பிடிக்கிறதுனால நீ மீனவன்ட்ட, இந்த பாலை விற்கிறதுனால பால்காரங்கிறீல்ல, குப்பையல்னால குப்பைக்காரன் பண்ணி. குப்பையை மாடியிலிருந்து கொட்டின இந்த வெண்ணெய் நல்லவர், குப்பையை அல்ல வந்தவர் குப்பைக்காரர். நீ தான்டா குப்பைக்காரப்பைய, நீ தான் குப்பையை போட்ட, நீ தான் குப்பைக்காரப்பைய. காய்கறி விற்க வரவர் காய்கறிக்காரரு, பால் விற்க வரவர் பால்காரரு, தபால் கொடுக்க வர்றவர் தபால்காரரு, குப்பையை அல்ல வர்றவர் குப்பையக்காரரு, குப்பையை போட்டவர் பெரிய வெங்காயம். டேய் பைத்தியக்காரப்பையில் இல்லை. இதுதான் பசு பால் தரும், காக்கை படையை திருடி விட்டது. காக்கை திருடலடா, நீ தாண்டா பசு மாட்டு பாலை திருடின. வசதிக்கு சொல்லி வச்சுக்கிறதா. இப்போ என்ன புரியுது? என்னை கண்டுபிடித்தவனே நம் முன்னவர்கள் தான். நல்லா கவனிச்சுக்க. நீ முதல்ல நீ ஒரு பெருமைக்கு வா, நீ யார் என்பதை தெரிஞ்ச ஒரு திமிருக்கு வா, அப்போ தான் நிமிர்வ. இல்லைன்னா உதயநிதியெல்லாம் தலைமை இருக்க தயாராவியா நீ? சொல்லு. அதை விட அதில் இருக்கிறேன்னு சொல்கிறான், இன்ப நிதி ஐயாவை நான் முதலமைச்சராக பார்த்துட்டு சாகணும்ன்றான். அந்த ஆளை தேர்ன இருக்கானா செத்துட்டானான்னு தெரியல. களை கொடுமடா சாமி. டே உன் பாட்டன் அருண்மொழி சோழன் ஒருத்தர் தான், அவனுக்கு மகன் அரசேந்திரன் இருந்தான். உலகத்தில் பல நிலப்பரப்புகள் என்று 3வது பெரிய வல்லரசை நிறுவிய நம் பாட்டங்க, நம்ம இன முன்னோர்கள். 29 வருஷம் தான்டா நாட்டாண்டிருக்கேன். 29 ஆண்டு தான் ஆண்டிருக்கேன். அதுக்குள்ள இவ்வளோ சாதிச்சிருக்கேன். இந்திய கடல் இருக்குல்ல, லேக், அது சோழன் லேக்னு தான் வரலாற்றில் குறிப்பு இருக்கு. சும்மா கப்பல் ஓட்டி படகு விளையாடுற மாதிரி ஓடி கப்பல் ஓட்டி விளையாடி கொண்டிருந்தார்கள்னு குறிப்பு இருக்கு. அவனே 29 ஆண்டுகள் தான் இருக்கான். ஆனால் இவங்க 60 ஆண்டுகளாக அவன் நாட்டுக்கு வீட்டுக்கு பட்டா போட்டு கொடுத்த மாதிரி இந்த நாட்டை வச்சுக்கிட்டு பண்ணுற சேட்டை. நீ ஒன்றும் இல்லை ராஜா, நீ உன் மதிப்புமிக்க ஓட்டை நோட்டுக்கு விற்கிறாய், அந்த ஓட்டை வாங்கி அவன் நாட்டை விற்கிறான். நோட்டை வாங்கி கொண்டு நீ ஓட்டை விற்கிறாய், அந்த ஓட்டை வாங்கி கொண்டு அவன் நாட்டை விற்கிறான். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். வேற என்ன இங்கே இருக்கு? நீ தொடர்ந்து செய்து கொண்டிரு. உனக்கு சாராயம் குடிச்சால் செத்தா எரிக்க சுடுகாடு பார்த்துக்க. கருணாபுரத்துக்கு போ, கள்ளக்குறிச்சியை பாரு. நான் சொல்லும்போது நீ சிரிச்ச. சாதி மதம் வச்சிருக்க, வெட்டிட்டு குத்திட்டு செத்தா புதைக்க சுடுகாடு. அதுவும் பல சாதிக்கு இல்லை, ஒரு சில சாதிகளுக்கு தான் இருக்கு. கிடையாது. என்ன வச்சிருக்க? பேச்சை கேட்டு மல்லாக்க போய் படு, ஆழ்ந்து யோசி. நீ போயிடுவ. உன் பிள்ளைக்கு என்ன விட்டுட்டு போகிற? இதே சாராய கடைய, இதே இந்த கொடுமையான ஆட்சியாளர்கள்ட்ட விட்டுட்டு போகிற.
எம்பிஏ எம்காமு பிஇ படித்தவன் எம்இ படித்தவன்லாம் வாட்ச்மேன் வேலைக்கு 400 பேர் விண்ணப்பிச்சிருக்காண்டா. வாயில் காவலர் வேலைக்கு ஒரே ஒரு முறை உங்கள் அண்ணன் ஆட்சியை கொடு, ஒரே ஒரு முறை. அவரவர் வாழ்விடத்திலேயே அரசு வேலையை தர்றனா இல்லைன்னு மட்டும் பார். நான் எத்தனை முறை சொல்கிறேன், நீ நம்ப மாட்டேங்கிற. படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரை இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை. விக்கிரவாண்டி வேளாண்குடி மக்கள் நிறைந்திருக்கிற நிலம். இங்கே போடுவோம் பண்ணைய, சேமிப்பு கிடங்க கட்டுவோம். என்ன வரும் மண்ணாய்வு செய்வோம். என்ன வரும்? கரும்பு. போறா 2000 ஏக்கரில் கரும்பு கட்டுறோம். அங்கே தொழிற்சாலையை, கரும்பிலிருந்து வெள்ளம் தயாரிக்கிற தொழிற்சாலை, நாட்டு சக்கரை, எத்தனால் பெட்ரோல் தயாரிக்கிறான் பிரேசில் கரும்பு சக்கையிலிருந்து. கரும்பு சக்கையிலிருந்து சாப்பிட்ற தட்டு தயாரிக்கிற தொழிற்சாலை, கரும்புலேருந்து எத்தனை பெட்ரோல் தயாரிக்குது அந்த தொழிற்சாலை. 600 கிலோமீட்டரில் போடுறா. அவன் வாழ்விடத்தில் போடுறா. இந்த பெரிய கட்டடம் கட்டியா? சீட்டில் கட்டிட முடியாது. இந்த இண்டஸ்ட்ரியை கட்டி வேலை செய்ய முடியாதா? கரும்பை வெட்டி கரும்பை போட்டு ஆலையில் காய்ச்சறதுக்கு எதுக்குடா எஜுகேஷன்? எதுக்குடா கல்வி? எத்தனை டன் வெள்ளம் காய்ச்சிருக்கு எண்ணெய் அடுக்கத்தாண்டா படித்தவன் தேவை. படித்தவனுக்கு வேலை, படிக்காதவனுக்கு வேலை, அரசு வேலை, அவ்வளோதானே. இதை செய்ய முடியாதா? கற்பனையில் வச்சுட்டு பாருங்க சீமான். சாத்தியமில்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கு பேர் தாண்டா புரட்சி. நாங்கள் சாதாரணமானவர்கள், ஆனால் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள் என்கிறான் சேகுவேரா. நாங்கள் சாதாரணமானவர்கள், ஆனால் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள். இந்த உலகத்தில் யாராலும் சுமக்க முடியாத ஒன்றை, ஒரு பெரும் கனவை சுமந்து நின்றா. யாராலும் சுமக்க முடியாத பெருங்கனவை சுமந்து நின்றா. அதாண்டா உலகத்திலே எல்லாவற்றையும் விட பெரிதுங்கிறான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் யாராலும் சுமக்க முடியாத பெருங்கனவு, அடிமை தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை, உரிமை, மீட்சி, தமிழ் தேசிய இன மக்களின் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வு என்கிற ஆகப்பெரும் கனவை சுமந்து நிற்கிறோம். அதனாலதான் கோடி கனவு கொண்டோம் என் உறவுகளை, உடன் பிறந்தார்களே, அதை நிறைவேற்ற ஓடி வாருங்கள் என்று உங்களை இருகரம் குப்பி அழைக்கிறது காரணம் தான். என்னால் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறியா? எவ்வளவு வேலை இருக்குன்னு நினைக்கிறீ நீ? உலகம் இயற்கை உணவுக்கு திரும்புது, ஈடு கொடுக்க முடியல. நாட்டுக்கோழி வளர்க்க முடியல, டூப்பு பண்ணக்கோழி வளர்க்குறான். நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட விரும்புகிறான். அப்போ இந்த கறி, இந்த முட்டைக்கோழி இருக்குல்ல, லகான் கோழி, அந்த முட்டையை கொண்டு காப்பி தண்ணியில் முக்கி இந்த நாட்டுக்கோழி நேரத்துக்கு கொண்டு வர துடிக்கிறான். ஏமாத்துறான். நீ படிச்சிருக்கில்ல, விதை வச்சிருக்கியா? நீ உன் பாரம்பரிய மாடு ஒன்றை இருக்கா? உன் பாரம்பரிய விதைகள் இருக்கா? நீ நெல் விதை வச்சிருக்கியா? கத்தரி தக்காளி விதை வச்சிருக்கியா? வெண்டைக்காய் சுரக்காய் பூசணிக்காய் விதை வச்சிருக்கியா? உன் விதை இருக்கா? இல்லை. அது சின்சாண்டோ மான்சாண்டோ அமெரிக்க நிறுவனத்துக்கு இருக்கு. வித்தது யார்? இவர்கள் தான். காங்கிரஸ் ஆட்சியில் 2011 ஒரே நாளில் வித்துட்டார். ராத்தேலால் ரிச்சாரியார் நெல் ஆராய்ச்சி நிறுவனர், 85 வயசு பெரியவர். 22,970க்கும் மேற்பட்ட நெல் வகைகளை சமைச்சு வச்சிருந்தார். ஒரே நாளில் எடுத்து கொடுத்துருச்சு சின்சாண்டோ நிறுவனத்துக்கு இந்தியா. 2 பேர் தான் இந்தியாவில் அழுதார்கள். ஐயோ எல்லாம் போச்சுன்னு. ஒன்று ராத்தேலால் ரிச்சாரியா, இன்னொன்று எங்கள் அப்பா நம்மாழ்வார். 2 பேர் தான். இவனுக்கு எதை பற்றி கவலை இருக்குது? மஞ்சள் ஒன்றை விளையுதுலடா, மஞ்சளுக்கு ரைட்ஸ் வச்சுருக்க, பேட்டன் ரைட்ஸ், காப்புரிமை நீ வச்சுருக்க? இல்லை. மஞ்சள் ஏதாவது நீ மருந்து கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிற? இல்லை. வேப்ப மரத்தையும் வித்துட்டான். அந்த காப்புரிமையை வேற ஜெர்மனுக்கு கொடுத்துட்டான். இங்கேருந்து ஒரு மகன், நம்ம தகப்பன் நம்மாழ்வார், அந்த கான்ஃபரன்ஸ், அந்த மாநாடு நடக்கிற இடத்துல போய் நின்று வேப்பங்குச்சி வச்சு பல்லு விளக்கிட்டு இருக்காரு. வாட் இஸ் இஸ்? ஒருத்தன் கேட்குறான். ப்ரெஸ்ஸிங், டீத் ப்ரெஸ்ஸிங். பேஸ்ட் இன்சைடு த ப்ரெஸ். யார்? வேப்பங்குச்சிகளே இருக்குன்றாரு, இன்சைடு த ப்ரெஸ். அப்போ தர்க்கம் வரும்போது சொல்கிறார், உன் ப்ரெஸ்ஸை கீழே போடு, என் ப்ரெஸ்ஸையும் கீழே போடுறேன். அதில் ஏதாவது இரும்பு உட்காருதான் பாரு, என் ப்ரெஸ்ஸை கீழே போடுறேன், இரும்பு வந்து உட்காரும். அவர் தர்க்கம் பண்ணுறாரு. டே, உங்களுக்கு மேரியம்மா மாதிரி எங்களுக்கு மாரியம்மாடா, எங்களுக்கு இதாண்டா எல்லாம், நாங்கள் அம்மை இதெல்லாம் வந்தால் எங்கள் வீட்டு வாசலில் கட்டுவோம்டா, அது எங்களுக்கு தெய்வம்டா, எங்ககிட்ட கொடுங்கடான்னு சண்டை போட்டு வாதிட்டு அந்த காப்புரிமை ஜெர்மனுக்கு போகாமல் திருப்பி பெற்று வந்த ஒரு தகப்பன் இருக்கான்னா நம்ம அப்பா நம்மாழ்வார் தான். இவனுக்காவது இதுமா ஏதாவது ஒரு அக்கறை இருக்கா அவங்களுக்கு? விதையை தொலைத்து விட்ட நாடு எப்படா மீளும் எழும் வளரும் வாழும்?
சொல்லு, எப்படி வளரும் வாழும்? பறவையை பற்றி உனக்கு கவலை இல்லை, கொக்கை பற்றி கவலை இல்லை, சிட்டை பற்றி கவலை இல்லை, குருவியை பற்றி கவலை இல்லை, காக்கையை பற்றி, இவையெல்லாம் விதை பரப்பும் தூதுவர்கள் என்ற ஒரு எண்ணமே உனக்கு இல்லை. நீ கையில் வச்சு பாரு, மண்புழுவத்தோட நீ கூச்சப்படுவ, அப்படி நெளியும், ஒரு பார்க்க அழுக்கா தெரியும், அசிங்கமாக இருக்கும். பார்க்கும்போது இப்படி அருவருப்பாக இருக்கிற இந்த மண்புழுங்கிற உயிரினம் இந்த உலகத்திற்கு, இந்த மானுட சமூகத்துக்கு செய்கிற பணியை உலகத்தில் எந்த உயிரினமும் செய்யலைங்கிறான் ஒரு அறிஞன். என்ன சொல்கிறான்? 40,000 முறை தன் வாழ்நாளில் இந்த பூமியை உழுகுதரா இந்த மண்புழு, உழவனின் நண்பனுங்குது. மேலே மண்ணை தின்ட்டு கீழே கழிவை போடும், கீழே மண்ணை தின்ட்டு மேலே கழிவை போடும். நீ மண்புழுன்னு நினைக்கிற. நான் பலமுறை சொல்லிட்டேன், மண்புழு கூட மானுட வாழ்க்கைக்கு பயன்படும். சாதியும் மதமும் ஒரு மயிருக்கும் பயன்படுது, ஒன்றுத்துக்கும் பயன்படாது. நீ சும்மா பேசிருக்கலாம், மதம் நாங்கள் இந்த சாதி அப்படின்னு. தம்பி, கொரோனா வரும்போது நீ எந்த சாதியாக இருந்த தம்பி? எந்த மதமாக இருந்த? தேவாலயம், பள்ளிவாச, கோயிலெல்லாம் பூட்டி போட்டு எங்கே போய் படுத்தாயின்னு தெரியலையே ராஜா, எங்கே போய் படுத்த? கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணுயிரி உங்களை எச்சரித்தது நீங்கள் அறிவில்லை உங்களுக்கு, அப்பவும் நீங்கள் சுதாரிக்கல. உன்கிட்ட காசு இருந்துச்சு, நீ அலைபேசியில் அழைச்ச, மச்சா எங்கே ஜவுளி கடை இருக்குது போய் நல்ல உடை எடுத்துகிட்டு வரலாம், நீ நினைக்கல. எங்கே கார் ஷோரூமுக்கு நல்ல வேலை இருந்த காரை வாங்கிட்டு வரலாம், நீ நினைக்கல. எங்கே நகைக்கடை திறந்துருக்கு போய் நகை வாங்கிட்டு வரலாம், நீ நினைக்கல. எங்கே மளிகை கடை திறந்துருக்குன்னு கேட்ட. நீ எது இல்லாமலும் வாழ முடியும். அலைபேசி, தொலைக்காட்சி, காரு, டிவி, ஃப்ரிட்ஜு, ஏசி, எது இல்லாமலும் வாழ முடியும். நீரும் சோறும் இல்லை என்றால் வாழ முடியாது, செத்து போவார். அதை தருவதற்கு இருப்பவன் வேளாண் குடிமக்கள், விவசாயி தான் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் புரியணும். தம்பி, நீ சந்திரனுக்கு சந்திராயனை அனுப்பலாம், அனுப்புகிற சயின்டிஸ்டுக்கு சாப்பாடை என் ஆத்தாலும் அப்பனும் தான் அனுப்பணும். விண்வெளியில் பறக்க விடலாம் விஞ்ஞானி, விஞ்ஞானிக்கு சோறை விவசாயி தான் அனுப்பணும். இந்த அடிப்படையை நீ கற்றுக்கொண்டால் அண்ணன் பேசுகிற அரசியல் உனக்கு புரியும். இவர்கள் உன்னை ஏமாற்ற நினைப்பார்கள், நாங்கள் எல்லாவற்றையும் அதிலிருந்து மாற்ற நினைக்கிறோம். பணம் இருந்தால் அரசியல் செய்யலாம்னா பணக்காரன் தானடா அதிகாரத்துக்கு வருவான். அடித்தட்டு ஏழை எளிய மக்கள் எப்படா வர முடியும்? இந்த மாதிரி ஒரு மகள் என்னைக்கிட அதிகாரத்துக்கு வர்றது? என்னைக்கு வர்றது? பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியுங்கிற நிலையை ஒழிக்கணும். மக்களுக்கு தூய உள்ளத்தோடு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருக்கவனும் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை உருவாக்கணும். அதுதான் மாற்று, அதான் புரட்சி. நீ என்ன புரட்சினா ஏதோ நினச்சிக்கிட்டு இருக்காத, ஏதோ நினச்சிக்கிட்டு இருக்காத. ஒவ்வொரு மனிதனும் அன்றாடம் தன் கைகளால் நிகழ்த்தப்படக்கூடிய நிஜம்தான் புரட்சி. தாடி முடியுமா இருக்குல்ல, பார்க்க அசிங்கமாக இருக்குல்ல. அழகு நிலையத்தில் சலூன் கடைக்கில் போனால் ஒருத்தன் வெட்டி கிட்டி தாடி எடுத்து அழகுபடுத்தி அனுப்புகிறான்ல, செயல் புரட்சி செய்தவன் புரட்சியாளன். வெறுங்கால நடக்க முடியல, சுடுதில்ல, கல்லும் முள்ளும் குத்துதில்ல, செருப்பு தேவைப்படுதில்ல. செருப்பை தைத்து தருகிற செயல் புரட்சி என்றால் தைத்து தருகிறவன் புரட்சியாளன். நல்லா புரிஞ்சுக்கணும். நீ பசியோடு உன்னால் இருக்க முடியல, சோறு தேவைப்படுது, சாப்பாடு தேவைப்படுது. அப்போ அந்த உணவுப் பொருளை விளைவித்து தருகிற செயல் புரட்சி, விளைவித்து தருகிற ஒவ்வொரு உழவனும் புரட்சியாளன் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ளணும். உனக்கு நடக்க பாதை இல்லை, கொளுத்துகிற வெயிலில் காய்ந்து கொண்டு வேர்வை உடலங்கும் ஓடி உப்பாக பூக்க, காலெல்லாம் பெருவெடிப்பு வெடிக்க, அவன் கடும்பாறையை உடைத்து நீ நடக்க பாதை செய்து தருகிறானே, செயல் புரட்சி செய்து தருவன் புரட்சியாளன். அப்படின்னா நீ நாள்தோறும் எப்படிப்பட்ட புரட்சியாளன் நீ கடந்து செல்றவர். நீ மூக்க பிடித்து கொண்டுகிற குப்பையை, உன் கழிவை மூழ்கி ஒருத்தன் எடுத்து சுத்தம் செய்கிறான் பார், அந்த செயல் புரட்சி செய்கிற ஒருவரும் புரட்சியாளன். நீ அவனை மதிக்க வேணாம், மிதிக்காமையாது. அப்படி பார்த்தா நீ பல்லாயிரக்கணக்கான புரட்சியாளரை நாள்தோறும் கடந்து போகிறாய். இதை நல்லா கவனிச்சுக்கணும். புரட்சினா நீ என்னமோ நினச்சிக்கிட்டு இருக்க. அவன் சொல்கிறான்ல, ஒவ்வொரு மனிதனின் காலுக்கு அடியிலே காய்ந்த சருகாக கிடக்கிறது புரட்சி. புரட்சி ஒவ்வொரு மனிதனின் காலடிக்கு கீழே காய்ந்த சருகுகளாக கிடக்கிறது, ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக காத்துக்கொண்டு.